பிடிச்சி எல்லோரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலி வந்து பார்க்கலாம். காமெடியாக இருக்குது, எல்லாமே காமெடி ஃபன்னு எல்லாமே நல்லா இருக்குது. நார்மல் லவ் ஸ்டோரி தான். அது ஜானரில் புதுசாக மாற்றம். ஆனால் கதை இல்லை, ஸ்டோரி வைஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங் எல்லாம் இருக்குது. அது பேர் சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். இன்னும் ஐ திங்க் பாடம் பண்ணிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். அருமையாக பண்ணிட்டாரு. புதுசாக இருக்க மாதிரி தர்ற அதான் மெச்சூர் ஆக்டிங். புரியல. ஃபஸ்ட் ஆஃபில் மெஜாரிட்டி ஸ்கூல் கொஸ்டின் தான் வரும். அதுலேயுமே ஓகே கொஞ்சம் லுக் மாற்றிருக்காங்க, மற்றபடி ஏன்னா ஆக்டிங் எல்லாம் இருக்குது பக்காவாக இருக்குது. சாங் சூப்பர், ஷாண்டோல்ஸ் பக்காவாக பண்ணியிருக்காரு. காமெடி ஒர்க் அவுட் எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. ஹீரோ தான் ஹீரோயினா அவங்க சூப்பராக பார்க்க அழகாக இருக்கு, சூப்பராக இருக்காங்க. அந்த பேரும் நல்லா இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி படம் ஒர்க் அவுட் ஆகாது. லவ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் தான். லவ்ங்கிற ஐ மீன் படம் லவ் தான். ஆனால் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், நல்லா இருக்கும். எல்லோரும் பார்க்கலாம், ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. சொல்லு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஷான்ரோல்டன் சாங்ஸ் செகண்ட் ஹாஃப்லாம் சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. லாக்லாம் இல்லவே இல்லை. ஒரு ப்ரீஸியாக பார்க்கணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தா படம் பிடிக்கும்னு தோணுது. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. அனஸ்வரா கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபிஷன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அனஸ்வரா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் தான் படத்தில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ஐயோ அப்படிலாம் எனக்கு தெரியல. இந்த படத்துக்கு இந்த ரோல் பண்ணியிருக்காரு. பிரதீப்போட ரோல் வந்து காமெடி ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு லவ் டுடே. இது வந்து ரொமான்ஸ் ஃபிலிம் மாதிரி, ஒரு லவ் ஃபிலிம் மாதிரி படம். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. இல்லை செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக சொல்லலாம், ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பர். படத்தில் வந்து லைக் லவ், அவ்வளோதான். லவ் பண்ணுங்க, அந்த ஒரு ஜோனில் தான் வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்குது. சொல்ல வரதை விட இந்த படம் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என்னன்னா இது ஃபீல் குட் தான், ஃபீல் குட் ராம்காம் தான். இது நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாமே படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, எடிட்டிங் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க, அவங்களும் அதான் சொல்கிறாங்க. படத்துலையும் அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்காமல் வந்து பாருங்க. படம் சூப்பராக இருந்துச்சுங்க ஐயா. எல்லாருமே தேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம மலையாளத்தில் பிரேமலு, அப்புறம் தெலுங்கில் லிட்டில் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போனோம். அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜென்சிக்கும் பிடிக்கும், 90s கிட்ஸும் கனெக்ட் பண்ணிப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். ஸோ வேலண்டைன்ஸ் டே வீக் வந்து எல்லாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்போட வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமான படமாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க டீமாகவே. ஸோ மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த படம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த படத்தை. அவ்வளோதான். அபிஷன் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணு. அதான் லீட் பேருக்கு உண்டான கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ரெண்டு பேரும் இந்த பேசிக்காக இந்த ஜானரில் வந்து ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி தான் முக்கியம். ஸோ அதை நல்லாவே கொண்டு வந்துடுறாங்க ரெண்டு பேருமே. காம்போ வந்து நல்லா ஜெல்லாக இருந்தாங்க பார்க்கும் போதே. ஸோ ஒரு கப்பல் இவங்க சேர்ந்துடணும், ஏன்னா கடைசியில் ஒரு மாதிரி சேர மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிருப்போம். பட் ஆனால் சேர்ந்துடும் நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிடும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படி இல்லை, அவர் வேறு. அதுதான் எப்படி சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருக்காருல்ல, அந்த ஸ்டைலில் இவர் இல்லை. இவருக்கு ஒரு ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். அதனால் ஒரு படம் தாங்க நடிச்சிருக்காரு. ஸோ வரட்டும். காமெடிலாம் அவர் நேச்சுரலாக கதையோடு வர காமெடி தான். கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ராலாம் ட்ரை பண்ணல. ஸோ கதையோட காமெடி இருக்குது, கதையோட எமோஷன்ஸ் இருக்குது, கதையோட லவ்வும் இருக்குது. அதான் நான் முன்னாடி சொன்னல, இந்த நம்ம தமிழ் சினிமாவில் வந்து கொஞ்சம் இந்த ராம்காம்ஸ் வந்து கம்மி தான், ஜென்ரிக்காக தான் இருக்கும். பொண்ணு பையன் லவ் பண்ணுறது அந்த. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேக்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆச்சு. அவங்களும் பழைய ஃபார்முலா தான் போயிருக்காங்க. பட் கொஞ்சம் அந்த ஆரம்பிக்கிற ஃபஸ்ட் ஆக்டில் சொன்ன விஷயம்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிடுவேன். ஸோ அங்கேருந்து கதை எப்படி மூவ் ஆனாது அப்படின்னு ஒரு புது டேக்காக இருந்துச்சு ராம்காமில். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எப்படி சொல்கிறது, இன்னும் அவர் நிறைய ஹைட்ஸ் போகணுன்றதுக்கான ஒரு எஃபோர்ட்ஸ் இந்த படத்தில் அவர் போட்டிருக்கிறது தெரியுது. ஸோ அதான் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். இல்லை படத்தில் லேக் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி. மியூசிக்லாம் வேறு மாதிரி, அதெல்லாம் குறைய சொல்ல